அங்கே தூத்துக்குடியில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். எனக்கு தூத்துக்குடியில் ஒரு நண்பர், அவர் ஒரு சின்ன கப்பல் வச்சிருக்கிறார். அந்த கப்பல் மீன் பிடிக்கிற கப்பல், ட்ராலர் என்று பெயர். ட்ராலர்னு சொன்னால் மீன் பிடிக்கிற கப்பல். 3 கப்பல் வச்சிருக்கிறார் தூத்துக்குடி துறைமுகத்தில். கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவர், அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து கர்த்தருக்கு ஊழியம். ரொம்ப பிரியம் எனக்கு. அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அவன் வீட்டுக்கு அடிக்கடி என்னை கூடுவார். நான் சின்ன வயசுலேருந்தே கடற்கரை ஓரத்தில் பிறந்தாலும் மீன் சாப்பிட மாட்டேன். யாராவது மீன் சாப்பிட்டா 10 அடி தூரத்துக்கு தள்ளி ஓடிடுவேன், பிளேட்டை தூக்கிட்டு. என் பக்கத்தில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. எனக்கு இந்த வாசனை பிடிக்காது. அவருடைய வீட்டுக்கு என்னை சாப்பிட அழைப்பார். அழைத்த போது அவர் என்ன செய்வார்னா, அவர் கப்பல் வச்சு மீன் பிடிக்கிறவரில், ட்ராலர் வச்சு அந்த துறைமுகத்தில் நிறையா அவர் சொல்லுவார், அண்ணே இந்த ஒரு மீனை சாப்பிட்டு பாருங்கள், இது 1 கிலோ எவ்வளோ தெரியுமா? 12,000 ரூபா இது விலை. நீங்கள் தலைகீழே நின்னாலும் இந்தியாவில் கிடைக்காது. இது பெரிய பெரிய லாப்ஸ்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு இறால் மீன் மாதிரி, ப்ரான்ஸ் மாதிரி பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசு. இதெல்லாம் 1 கிலோ 12,000 ரூபா. டேஸ்ட் அப்படி தேவாமிர்தமாக இருக்கும். ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லுவார். அவர் என்னை கனப்படுத்துவதாக நினைத்துத்தான் விலையுயர்ந்த மீனை கொண்டு வருகிறார் ஒழிய, எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு அவர் யோசிக்கலை. நான் சாப்பிடலையான்னு யோசிக்கலை. உங்களை பொறுத்தளவில் இந்த ஆராதனைகள் விசேஷமாக இருக்கலாம். ஆண்டவரே இந்த பாட்டை கேளுங்களேன், இந்த டியூன் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் உங்கள் தேவனுக்கு பிடித்ததை செய்யத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் இந்த பக்கத்திலே கொண்டாடாதீங்க, எடுத்துகிட்டு போங்க. கெஞ்சுவார் என்னை பார்த்து, ஒரு பீஸ் சாப்பிட்டு பாருங்க. நான் இதுவரை சாப்பிட்டதே கிடையாது சின்ன குழந்தையிலிருந்து. எனக்கு பிடிக்காது அந்த வாசனை. கேட்க மாட்டார், இல்லை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பிடிக்காததை நம்ம செலுத்தினால் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஒரு காரியத்தை கொடுக்கும்போது இது சரியானதான்னு பாருங்க. ஒருவனுடைய பார்வையிலே நிறைய பணம் பெருசா இருந்தது. அவன் நிறைய எடுத்து கொண்டு வந்து கடவுளுக்கு கொடுக்கிறேன்னு கொடுத்தான். ஆனா ஒரு வயசான அம்மா 2 காசு இருந்தது. அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அவளுக்கு அவ்வளவுதான் மொத்தமே. அதை கொண்டு வந்து காணிக்கையிலே போட்டான். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் அல்ல, இவளே அதிகம் செலுத்தினாள். அவர்கள் தங்களுடைய நிறைவிலிருந்து ஒரு பங்கு கொடுத்தாங்க, இவள் தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டாள் என்றார். அப்ப மனுஷனுடைய பார்வை வேற. ஆனா இதே காரியத்தை அந்த தேவாலயத்தில் இந்த ஆசாரியர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்லுவார்னா, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்க பார்த்தீங்களா, எவ்வளவு பணம் போட்டிருக்கிறாங்க, இவர்கள் எவ்வளவு காணிக்க போட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டி என்னையா போட்டுச்சு, பெரிய பாட்டி 2 பைசாவை போட்டுட்டு அங்கே பாருங்க நெஞ்ச நிமித்திட்டு போகுது அப்படின்னு அந்த பாட்டியை திட்டுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வை என்பது வேற, மனுஷனுடைய பார்வை என்பது வேற, ஊழியக்காரனுடைய பார்வை வேற, ஆசாரியனுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாடுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நாடுங்கள். அப்ப தேவனுக்கு பிரியமான ஆராதனைனா என்ன? வேதம் சொல்லுது பாருங்க. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். ரோமர் 12:1, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, பலி என்ற வார்த்தை ஆராதனையை குறிக்குது, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. உங்க சரீரத்தை ஜீவ பலியாய் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ளதுமாக ஒப்பு கொடுக்கணும். இது தேவனுக்கு பிரியமான ஆராதனையாம். இப்போ நான் கேட்குறேன், சொல்லுங்க, இதில் எங்கேயாவது மியூசிக் வருதா? வேற என்ன வருது? டான்ஸு, பாட்டு. கர்த்தர் சொல்கிற ஆராதனையில் நீங்கள் நம்ம சொல்கிற ஆராதனை மெத்தடு ஒன்றுமே காணுமே. எல்லாரும் சேர்ந்து துதிப்போம் குதிப்போம், ஏதாவது வருதா? அப்போ இந்த புத்தி உள்ள ஆராதனைகளே உச்சமானது. மியூசிக் வாசிக்கிறது தப்பு இல்லை, பாடுறது தப்பு இல்லை. இது ஒரு வித ஆராதனை. ஆராதனையுடைய பீக்குன்னு ஒன்று இருக்குல்ல,
அது என்ன புத்தியுள்ள ஆராதனைனா, அந்த ஆராதனை உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். சிலுவையை நம்ம ஒரு மரணம், ஒரு விபத்து அல்லது ஒரு தண்டனை அல்லது கர்த்தர் செய்த ஒரு காரியம் தானே பார்க்குறோம். உண்மையிலே சிலுவை என்பது என்ன தெரியுமா? அது தேவனுடைய ஆராதனை, கிறிஸ்துவனுடைய ஆராதனை. அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அது ஆராதனை. அந்த ஆராதனையை பாருங்கள், வேதம் சொல்லுது. 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அப்ப எப்போ நீங்க உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அது ஆராதனை. இந்த ஆராதனைக்கு இல்லை பார்த்தீங்கன்னா மியூசிக் இல்லை, ராகம் இல்லை, பாட்டு இல்லை, சத்தம் இல்லை, டான்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அது தேவனுடைய பார்வையில் ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. நம்ம கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்காம, நம்முடைய சரீரத்தையும் வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்காம தேவனை ஆராதனை செய்கிற ஆராதனை இருக்கு பாருங்க, அது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தானது. முதல்ல நம்ம செய்யப்பட வேண்டிய, யார் கர்த்தரை ஆராதிக்கணும்? வந்தவன் நின்றவன் கண்டவன் எல்லாம் அல்ல, தன் சரீரத்தை கிறிஸ்துவனுடையர்கள் தன் ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 சொல்லுது. கிறிஸ்துவனுடையர்கள் அப்படிப்பட்டவன் தான் ஆராதிக்க முடியும். ரோட்டில் போகிறேன் வரேன், பாட்டு நல்லா இருக்கே, வாங்க நம்மளும் சேர்ந்து கையசைச்சு இல்லை இல்லை இல்லை. ஆராதிப்போர்கள் முதல்ல தங்களுடைய சரீரத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். இதுவே புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனை தான் ஆராதனைகளின் உச்சகட்ட ஆராதனை. இயேசு இந்த ஆராதனை நமக்கு சிலுவையிலே செய்து காண்பித்தார். அவர் தன்னுடைய சரீரம் முழுவதையும் ஜீவாதார பலியாக, கிருபாதார பலியாக சிலுவையிலே படைத்தார் பாருங்க. அதை நம்ம சிலுவையிலே அறையப்பட்ட சம்பவமா தானே பார்க்கிறோம். வேதம் சொல்லுது இது புத்தியுள்ள ஆராதனை. கிறிஸ்து எப்படி அந்த ஆராதனை செய்து காண்பித்தாரோ கிறிஸ்துவினுடையவர்கள் அப்படியே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஆராதனை கர்த்தருக்கு பிரியமானது. நம்முடைய சரீரம் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க, நம்முடைய சரீரம் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்க, ஒருவனாலும் தன்னுடைய பாடல்களாலேயோ வாத்திய கருவிகளாலேயோ நடன அசைவுகளாலேயோ தேவனை திருப்திப்படுத்தி விட முடியாது. அவன் பாவம் தான் செய்கிறான், குடிச்சிட்டு தான் வர்றான், ஆனால் நல்லா டான்ஸ் ஆடுறானே, கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். நீ நல்லா டான்ஸ் ஆடலைன்னா கூட பரவாயில்ல, நீ பரிசுத்தம் உள்ளவனாய் உன்னை ஒப்பு கொடுத்துருக்கணும். மனுஷர் சொல்லுவாங்க அவரு கொஞ்சம் முன்ன பின்னத்தாங்க இருப்பார், ஆனால் ஆராதனை நல்லா இருக்கே, நல்லா துதித்து ஆராதித்து ஒரு மாதிரி ஸ்பிரிட்டா ஆடுறாருங்க, எனர்ஜெட்டிக்காக இருக்கே. நமக்கும் அந்த எனர்ஜி தொற்றக்கூடாதது. கொரோனாவை விட பயங்கரமானது. தொத்துச்சு அவ்வளோதான், கதையை முடிச்சிடும். இன்னைக்கு அது தீவிரமாய் தொற்றிக்கொண்டு வருகிறது. கொரோனாவை விட பயங்கரமானது. கொரோனா சரீரத்தை கொல்லும், இது உங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் கொன்றுவிடும். தவறான ஆராதனை முறைகள், தவறான உபதேசங்கள், கள்ள ஊழியங்கள், கள்ள சபைகள், கள்ள தீர்க்க தரிசனம், இதெல்லாம் நம்முடைய ஜீவனை கெடுத்து ஒன்றுமில்லாமல் மாற்றிரும். முதல்ல நீங்க ஆராதிக்கணும்னா அவன் தேவனிடத்திலே தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். அவங்க தான் ஆராதிக்க முடியும். ஆராதனைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற விதி, ஒருவன் பாவத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்க, பாவம் அவனை ஆளுமை செய்து கொண்டிருக்க, பாவத்திற்கு அவன் அடிமையாக இருந்து தன் பாடல்களினால் மாத்திரம், தன்னுடைய நடன அசைவுகளினால் மாத்திரம், இசைக்கருவிகளை வாசிக்கும் திறமையினால் மாத்திரம் தேவனை ஆராதித்து விட முடியும் என்று நம்புகிறார்கள். கர்த்தர் சொல்றார் அது தப்பு, அது எனக்கு பிரியமான ஆராதனை இல்லை. மனுஷருக்கு பிரியமா இருக்கலாம், அவனுக்கு பிரியமா இருக்கலாம், ஆனால் எனக்கு அது பிரியமானது அல்ல என்று கர்த்தர் உங்களுக்கு எச்சரித்து சொல்ல விரும்புகிறார். யோசுவாவுடைய தோல்விக்கு பின்னால இப்படிப்பட்டவர்கள் ஆராதனை செய்யும் போது அந்த ஆராதனைக்குள்ளே பாவம் ஒளிஞ்சிருக்கும். ஆராதனைக்குள்ள பாவம் ஒளிஞ்சிருந்ததுன்னா அது பயங்கர பொல்லாதது. தயவுசெய்து நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. ஆராதனைக்குள்ள பாவத்தை ஒளிய விடாதீங்க. பாவம் ஒளிய தேடுகிற இடம் ஆராதனை. ஆராதனை என்ற பெயர்ல வச்சுக்கிட்டு என்ன பாவத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு ஆராதனைக்குள்ளே ஒளிந்து வருகிற பாவம் ஆபத்தான ஒன்று. யோசுவா பாருங்க,
எரிகோ பட்டணத்தில் போய் அவங்க சண்டையெல்லாம் போடலை, எரிகோ பட்டணத்தை ஜெயித்திருக்கிறார்கள். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் சும்மா சுற்றி வந்தோம், கர்த்தர் சொன்ன மாதிரி நம்ம அந்த இடத்துல நின்று ஆர்ப்பரித்தோம், அலங்கம் இடிந்து விழுந்து விட்டது, உள்ளே போய் எல்லாம் செஞ்சோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். இனி அவர்கள் கடந்து போகும்போது ஆயி என்ற ஒரு பட்டணம் வருகிறது. அது ஒரு சின்ன ஒரு ஊர். ஈரோட்டில் 4 ஒரு பங்கு தான் இருக்கும் ஆயி பட்டணம். அந்த காலத்தில் பட்டணம் சொன்னோன்னே நீங்கள் இப்போ இருக்க மாதிரி பெரிய பெரிய கட்டடத்தெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு பட்டணம், நிறைய ஜனங்கள் குடியிருக்கிற ஒரு இடம். இவங்க சொன்னாங்க, இந்த பட்டணத்தில் இருக்கிறவர்களும் நம்ம பிரயாணம் பண்ணுவதற்கு விட மாட்டேங்கிறாங்க, சண்டை தான் போடணும் போல இருக்குன்னு. அப்போ யோசுவா சொல்லுகிறார், நம்ம எரிகோவையே பார்த்தவர்கள், ஆயி பட்டணம் ஏமாத்திரம், எல்லாரும் போக வேணாம், சும்மா 2000-3000 பேர் போய் சண்டை போடுங்க, ஜெயிச்சிடலான்னு சொல்லி அனுப்புகிறான். சண்டைக்கு போனவன் துண்டை காணும் துணியை காணும் ஓடி வருகிறான். யோசுவா இடத்துல என்னன்னு கேட்டார், நம்ம ஆட்களை வெட்டுறாங்க அங்கே, திருப்பி நம்ம சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியல, நம்மை துரத்து வெட்டுகிறார், நம்ம ஆட்களில் இவ்வளவு பேர் பட்டு போயிட்டாங்க, நாங்கள் எவ்வளவோ நாங்கள் திறமையாக சண்டை போட்டோம், ஜெயிக்க முடியல. யோசுவாவுக்கு ஒன்றும் புரியல. சின்ன ஊர் தானே சொன்ன, சின்ன ஊர் தான், ஆள் பயங்கரமாக இருக்கிறானே, ஒவ்வொருவரும் தீவிரமாக சண்டை போடுறாங்களே, நம்ம இதுவரைக்கும் தோற்று போகலை, நம்ம இங்கே தோற்று போய் ஓடி வந்திருக்கிறோமே, அவங்கள நம்ம சாதாரணமாக எடை போட்டுட்டோம், ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். உடனே யோசுவாவுக்கு ஒன்றும் புரியல். ஆண்டோட்ட போய் விழுந்து அழுகிறார், ஆண்டவரே இந்த வனாந்தரத்தில் எங்களை கொல்லவா கூட்டி கொண்டு வந்தீர், ஆயி பட்டணத்துலக்கும் விரட்டுறாங்களே. அவன் சொன்னான், நீ வந்தா மாத்திரம் இல்லை, இனிமே நீ இருக்கிற இடத்துல நேராக வந்தே அடிப்பேன்னு சொல்கிறான். என்ன செய்வது ஆண்டவரேன்னு கர்த்தரிடத்தில் கேட்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கூடாரத்து நடுவில் பாவம் இருக்குது, அந்த பாவம் தான் உங்களை ஜெயிக்க விடாமல் அந்நியர்களுடைய கையை ஓங்க வைக்கிறது. எங்க பாவம் இருக்குது, எங்க ஒளிஞ்சிருக்குதுன்னு கேட்கிறார். இவ்வளோ பெரிய கூடாரம், நிறைய ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, 12 கோத்திரம், எங்கே பாவம் இருக்கிறது, எந்த பாவம் எங்களை ஜெயிக்க விடாமல் செய்கிறது, எதனால நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோம்? அவர் அழுது ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா கோத்திரத்துடைய பேரையும் சீட்டு போடு, அதில் எடுக்கும்போது எந்த கோத்திரத்தின் பேர் வருதோ அதுதான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் யோசுவா உட்கார்ந்து எல்லா கோத்திரத்தினுடைய பேர்களையும் சீட்டு போட்டு அந்த சீட்டை எடுத்து பார்த்தா, ஜெபம் பண்ணிட்டு எடுத்து பார்த்தா, அதிலே யூதா கோத்திரத்தின் பேர் வந்திருக்கு. நம்ம இவ்வளோ பெரிய இஸ்ரவேல் கோத்திரமும் கூட்டமும் தோற்பதற்கு காரணம் இந்த யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் இப்படி ஒரு தோல்வியை கொண்டு வர காரணமாக இருக்குதே. உடனே அவர் என்ன செய்கிறாரு, அந்த சீட்டை மறுபடியும் போட்டு யூதா கோத்திரத்தில் இருக்கிற அவ்வளோ பேருடைய குடும்பங்களின் பெயர்களையும் சீட்டு எழுதி போடுறாங்க. யாருக்குள்ள தான் இது ஒளிஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு. வேதத்தில் இந்த பகுதியை நாம் வாசிக்கிறோம். யோசுவா 7வது அதிகாரம் 16 18 வரைக்கும். யோசுவா அதிகாலமே எழுந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாய் வரப்பண்ணி, அப்பொழுது யூதாவின் கோத்திரம் குறிக்கப்பட்டது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. சேராகியரின் வம்சத்தை தனியாக பிரித்து பேராய் வரப்பண்ண போது சப்தி என்கிறவனுடைய பேர் வருது. அவன் வீட்டாரை, சப்தி என்கிறவனுடைய வீட்டாரெல்லாம் கூட்டி வர சொல்லி அவங்க பேராக எழுதி போட்டு அதில் தேர்ந்தெடுத்து பார்க்கும்போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மேயின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். இவங்கிட்ட தான் பாவம் ஒளிஞ்சிருக்குது. அந்த பாவம் எங்கே இருக்கிற அதை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் விலக்கப்பட்ட தீட்டான எரிகோவிலே சபிக்கப்பட்ட விலையுயர்ந்த பொருள்களை எடுத்து கொண்டு வந்து தன் கூடாரத்திலே குழியை தோண்டி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கிறான். எங்கேயோ ஒரு கூடாரத்தில் குழி தோண்டி மறைக்கப்பட்ட ஒரு பாவம் ஆயி பட்டணத்தில் அவர்கள் சண்டைக்கு போன பொழுது அது தன் வேலையை காட்டிவிட்டது. அவர்கள் ஜெயிக்க முடியாதபடிக்கு எதிரிகளை பலவான்களாகவும் தேவ ஜனங்களை பலவீனராகவும் மாற்றிவிட்டது. சண்டை போட்டு பார்க்குறா, முடியல. அதுக்கு காரணம் எங்க இருக்குது பாருங்க, கூடாரத்தில் இல்ல, மண்ணுக்கு கீழே புதைச்சு வச்ச மறைச்சு வச்ச பாவம் அங்கே அவர்கள் தோற்று போக காரணமாய் அமைந்தது. இதில் என்ன தெரியுமா முக்கியமானது, யூதா என்பது தேவனை துதிக்கிற துதியை குறிக்கிறது. வேதத்தில் வாசிச்சு பாருங்க, ஆதியாகம புஸ்தகம்
29வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுகிறது. லேயாள் என்பவளுடைய பிள்ளை தான் இந்த யூதா. லேயாளை உங்களுக்கு தெரியும், ராகேல் லேயாள். தன்னுடைய கண் கூச்ச பார்வை உள்ளவள், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். அவளுடைய மகன் தான் இந்த யூதா. என்ன சொல்லுது பாருங்க, ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் தேவனை துதிக்கும் துதி என்பது பொருள். அப்ப அந்த துதிக்குள்ள ஒரு பாவம் மறைந்திருக்கும், வெளியே பார்த்தா தெரியாது. துதிக்குள்ள, ஒரு ஆராதனைக்குள்ள ஒரு பாவம் மறைந்திருந்தால், உங்க சபையா இருந்தாலும் சரி, தேவ ஜனங்கள் கூட்டமா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, உங்களை ஜெயிக்கவே விடாது. யோசிச்சு பாருங்க, இவங்க எவ்வளவோ சண்டையில திறமை வாய்ந்தவர்கள், பலமுள்ளவர்கள். ஆனா ஒரு சின்ன மறைந்திருக்கிற ஒரு பாவம் அவர்களை பலவீனப்படுத்தி விட்டது. அப்ப அதனால்தான் நம்ம சொல்றோம், துதிகள் நடுவிலே பாவம் மறைந்திருந்தால் வெளிப்பார்வைக்கு தெரியவே தெரியாது. அது கூடாரத்தின் அடியிலே மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்த சாபத்தை போல இருக்கும். வெளியே பார்க்கும்போது எவ்வளவு டான்ஸ் ஆடுறாங்க, எவ்வளவு சத்தம் போடுறாங்க, நரி மாதிரி ஊளையிடுகிறார்கள், ஓனாய் மாதிரி கத்துகிறார்கள், குதிக்கிறான் துதிக்கிறான். எப்படி இருக்கு நம்ம பாஸ்டர்? அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. நின்று அவங்க பாட்டு பாடுறாங்க பாருங்க, ஒரே ஒரு இசை கருவி, ஒரே ஒரு பாட்டு. ஆனா பரலோகத்தின் சந்தோஷத்தை நாம் அனுபவித்தோமே. ஆனால் மற்றவைகள் பார்க்கும்போது நமக்கு ஆடம்பரமா இருக்கும், அலங்காரமா இருக்கும். சபையில பாஸ்டர் கூட சொல்லாம கிளம்பி போயிடுவாங்க. ஒரு டிக்கெட் 5000 ரூபா, பரவாயில்ல, எங்களுக்கு மாம்சத்துல சந்தோஷம் இருக்கு, தேவனை போய் நாங்க துதிச்சிட்டு வர போறோம், கான்சர்ட்ல டிக்கெட் விற்கிறோம், வாங்குகிறோம். நீங்க அங்கிருந்து போய் அந்த சாபத்தை வாங்கிட்டு சர்ச்சுக்குள்ள கொண்டாந்துராதீங்க. அவன் அங்கே எரிகோவிலே பெற்ற சாபத்தை இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இஸ்ரவேல் புத்திரரின் பாளையத்துக்குள்ள நீங்கள் கவனமாக இருக்கணும். குறிப்பாக வாலிப பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு திருச்சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு ஆராதனையை கொடுத்திருக்கிறார், ஒரு தப்பு இருந்தா கண்டுபிடித்து சொல்வதற்கு நல்ல தேவ மனிதர்களை கொடுத்திருக்கிறார், சபை தலைவரை கொடுத்திருக்கிறார், சபையில நம்மை மேய்ப்பதற்கு நல்ல மேய்ப்பர்களை, மூப்பர்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் எந்த ஒரு தப்பான காரியம் வந்தாலும் அதை நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்து இதுதான் கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றதுன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்க அறிஞ்சிருக்கிறாங்க. நீங்க போய் வெளியே போய் வம்ப விலைக்கு வாங்கிட்டு வந்துடாதீங்க. இவர்கள் வம்பை விலைக்கு வாங்கினது எரிகோவின் கூடாரத்துல சபிக்கப்பட்டத, அதை தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே தேவ ஜனங்களுக்கு நடுவிலே கொண்டு வந்துட்டாங்க. அவனுக்கு பேர் யூதா. யூதா என்றால் தேவனுக்கு செலுத்துகிற துதி என்பது பொருள். துதிக்கு நடுவிலே வந்த பாவம், துதிக்கு நடுவிலே மறைந்திருக்கிற பாவம் சாமானியமா யாரு கண்ணுக்கும் தெரியாது. யோசுவா கண்ணுக்கு தெரியல, அங்கே நடத்தினவர்கள் கண்ணுக்கு தெரியல, மூப்பர்கள் கண்ணுக்கு தெரியல, கோத்திர பிதாக்களின் கண்களுக்கு தெரியல. துதிதானே, ஆராதனை தானே என்று அவர்கள் விட்டாங்க பாருங்க. அது அவர்களை சபிக்க ஆரம்பித்தது, அது அவர்களை ஜெயிக்க ஒட்டாமல் பலவீனப்படுத்த ஆரம்பித்தது. ஆகவேதான் தேவனை துதிக்கிற துதியில கவனமா நம்ம நடந்து கொள்ளணும். சபை என்பது தேவனுக்கு செலுத்துகிற துதியிலும், கர்த்தருக்கு செலுத்துகிற நன்மைகளிலும், கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்திலும் கவனமாக இருக்கணும். பிரசங்கத்தில் ஏதோ முன்ன பின்ன பேசினா பரவாயில்ல, அது உங்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் நம்ம சரியா கர்த்தருடைய காரியத்தில் 1க்கு 4 தடவை பார்த்து, ஆண்டவர் நான் நாளைக்கு வர்றேன் இங்கே உங்கள் சர்ச்சில், எனக்கு சாப்பாடு தயார் பண்ணி வைங்கன்னா நீங்கள் என்ன சாப்பாடு பண்ணுவீங்க? ஒரு கஞ்சி, ஊறுகாய், கருவாடு, துவையல், இப்படி ஒப்பமா நம்ம எதுதான் உயர்ந்ததுன்னு பார்ப்போம். ஆண்டவர் நாளைக்கு வர்றாராமே, நாளைக்கு 12 மணிக்கு உங்களோட தான் சாப்பிட போகிறேன், முகமுகமாய் உங்களோட வரப்போகிறேன், உங்கள் வீட்டில் சொல்லிட்டார். நீங்கள் என்னம்மா சமைப்பீங்க அவருக்கு? கடனை உடனே வாங்கியாவது எது ஹையஸ்டோ அதைத்தானே செய்வோம். நாம் தேவனுக்கு செலுத்துகிற துதியில மாத்திரம் எப்படி நம்ம நிர்விசாரமா இருக்கலாம்? தேவனை துதிக்கும் துதி கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும். பக்கத்தில் இருக்க மனிதனை அல்ல, வாலிபர்களை அல்ல, சபையாரை அல்ல, உங்களுக்கு மாம்சத்தில் ஒரு கிளர்ச்சி உண்டாக்குவதற்கு அல்ல, கர்த்தருக்கு செலுத்துகிற காரியத்தை பயத்தோடும் பக்தியோடும் செலவிட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் இந்த பூமியிலே தங்கக்கூடாதபடி, தாபரிக்க கூடாதபடி ஆராதனை ஒழுங்குமுறைகளை
கலப்படத்தை கொண்டு வர வேண்டும் என்பது சாத்தானுடைய பிரதான தந்திரங்களில் ஒன்று. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்தின் பெருவாரியான நாடுகளில் இந்த ஆராதனைகளை நீங்கள் கவனித்து பார்த்தா ஆராதனைக்குள்ளே மறைந்திருக்கிற பாவத்தை பார்க்க முடியும், மாம்சத்தின் இச்சையை பார்க்க முடியும், மாம்சீகமான பலவீனத்தை பார்க்க முடியும். ஒருவேளை நான் சொல்வதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். வேதம் சொல்லுகிற கருத்து நான் சொல்றது தான். நான் சொன்ன இந்த காரியத்தை தான் வேதம் சொல்லுகிறது. அது அப்படி சொல்லக்கூடாது. வேதம் சொல்லுகிறதை தான் நான் சொல்லுகிறேன். அப்போ அது கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும், அதை கவனமாக நம்ம பார்க்கணும். இது சாத்தானுடைய கடைசி கால தந்திரங்களில் ஒன்று. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்ததில்லை, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்ததில்லை. காலம் கடைசி ஆகும்போது கர்த்தருக்கும் சபைக்கும், கர்த்தருக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிற தொடர்பை துண்டிப்பதற்கு ஆராதனை கெடுப்பது தான் வழி. நீங்கள் எவ்வளோ சத்தம் போட்டு தப்பான ஆராதனை பண்ணினாலும் அங்கே நீங்கள் பார்ப்பது கர்த்தரை அல்ல, கர்த்தரை போல காணப்படுகிற வேறொரு இயேசுவை. இந்த ஆபத்துக்கு விலகி நீங்கள் எப்பவும் கவனமாக இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. மேலான தேவனுடைய பிள்ளைகளுடைய நடத்திப்பில் நம்ம எப்பொழுதும் இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு. கண்ட இடத்துல வெளியே போய் எதையாவது ஒன்றை கொண்டு வந்து சபையினுடைய நன்மைக்கும் சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு கூட முட்டுக்கட்டையாக இருந்துடாதீங்க. நம்முடைய குடும்பத்தின் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிற ஆசீர்வாதத்திற்கு கதவை அடைச்சிடாதீங்க. இதைத்தான் நான் இன்றைக்கு பிரதானமாய் உங்கள் ஆராதனை நாளிலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், உங்கள் சரீரம் கர்த்தரோடு கூட சிலுவையில் அறையப்படணும். இந்த ஆராதனை செய்வதற்கு இசைக்கருவிகள் தேவையில்லை, டான்ஸ் தேவையில்லை, லைட்டு தேவையில்லை. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ளது அது ஆராதனையின் உச்சம் என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தரோடு கூட தங்களை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தவர்கள் தான் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்க முடியும் என்பதையும் உங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் எழுந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.